இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்ப என் கூட வர இதோட முடிஞ்சது. இது ஏன் முடிவு, இந்த கடவுளோட முடிவு, உன் பாக்கியத்தோட முடிவு. வா. நீங்க ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஜோடியா வாழறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. நான் ராணுவோட பக்கத்து வீட்டுக்காரி, அதனால எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்றதும் எனக்கு தெரியும். டைவர்ஸ் ஆனது, சேர்ந்தது எல்லாமே. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். என் கையில குங்குமம் இருக்கு, துர்காதேவி கால்ல இருந்து எடுத்தது. சில உறவுகளை கடவுளே அமைப்பாரு, அதனால அதை களைய விட மாட்டாரு. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவர் உங்க 2 பேரோட உறவு முறியக்கூடாதுன்னு நினைக்கும் போது எதுக்காக உங்களுக்குள்ள இவ்வளோ சண்டை? ஏன் நீங்களே சொல்லுங்களேன். முதல்ல மார்கேஷ தோஷம்னு ஒரு டிராமாவை பண்ணி லக்ஷ்மியை கொண்டு வந்து ரிஷி கழுத்துல கட்டிட்டீங்க. அப்ப யாருக்கும் என்னோட ஞாபகம் வரவே இல்ல. அப்ப நான் காட்டின அன்பு யார் கண்ணுக்கும் தெரியல. நான் யார காதலிச்சனோ அவன் கல்யாணத்தையே என் கண்ணால பாத்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக தாங்கிக்கிட்ட? பேசுங்களா, ஏன் மௌனமா இருக்கீங்க? ரிஷி மேல நான் வச்சிருக்க அன்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல. அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் என் விரல்ல இந்த மோதிரத்தை போட்டான் பாருங்க. இந்த மோதிரத்தை போட்டுட்டு என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் லக்ஷ்மியை கூட்டிட்டு வருவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவளை வர விடுவீங்க. நீங்க அவளை இந்த வீட்டுல தங்க விடுவீங்க. அது மட்டும் இல்ல, அப்புறம் கொஞ்ச நாள்ல நீங்க அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருவீங்க. இல்ல மலிஷ்கா, அப்படி நடக்காது. ரிஷிக்கோ லக்ஷ்மிக்கோ கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். ஓ ஸ்டாப் இட். ப்ளீஸ் இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்துங்க. ஏன் முன்னாடி இந்த மாதிரி நடிக்காதீங்க. ப்ளீஸ் நிறுத்துங்க. தவறான நம்பிக்கைகளை தயவு செஞ்சு எனக்கு ஊட்டாதீங்க. நிறுத்துங்க. இந்த கனவுகளை காட்டாதீங்க. மனசு ரொம்ப வலிக்குது. இதோ இங்க வலிக்குது. கனவுகள் கலையும் போது மனசு ரொம்ப வலிக்குது. இந்த வலியை நான் ரொம்ப அனுபவிச்சாச்சு. இப்போ ப்ளீஸ் கை கூப்பி கேக்குறேன், இனிமே நடிக்காதீங்க. மலிஷ்கா, நீ என்ன பண்ற? ஐம் சாரி. மலிஷ்கா, காட், எப்படி டான்ஸ் ஆடிட்டு போறா? இதுக்கு மேல லக்ஷ்மி அன்னைக்கு கொடுக்கிற மரியாதைய வேற இவளுக்கு கொடுக்கணுமா? ப்ளீஸ். லக்ஷ்மி அன்னைக்கு கூட இந்த வீட்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல அவமானங்களை அவங்க தாங்கியிருக்காங்க. ஆனா திருப்பி எதிர்த்து ஒரு பதில் சொன்னது கிடையாது. ஆனா வாய மூடு, பேசாத. இவளா தாங்கிக்கிறா? தாங்கிக்கிறத பத்தி இவ பேசுறா. இதுதான் அவளோட பிஹேவியரா? அண்ணிய வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பேசுறோம். என்ன பண்ணல? அவங்கள எவ்வளவு ஹியூமிலியேட் பண்ணிருக்கோம். அவங்கள சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறோம். என்னென்னமோ சொல்றோம். ஆனாலும் அவங்க அமைதியா இருக்காங்க. அதோட என்ன பண்றாங்க? அப்பவும் இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் யோசிக்கிறாங்க. இவள மாதிரி அவங்க ஒண்ணும் பிஹேவ் பண்ணிட்டு எப்பவும் போனதே கிடையாது. This is the result. இதான் வித்தியாசம். இவ இந்த வீட்ல ஒரு ஆளே கிடையாது. இப்பவே ஆடுறா. இதுதான் வித்தியாசம். என்ன ஆட்டம் ஆடிட்டு போறா? பொறுத்துக்கிறாளாமே. ச்சே, போதும் ஆயுஷ், போதும். கல்யாணத்துல நல்லா சாப்பிடலான்னு நினைச்சேன். ஸ்வீட் இருந்தது, பட்டர் பன்னீர், தேங்காய் பாயசம். ஆனா இந்த லக்ஷ்மி பண்ண வேலையினால வெறும் வயித்தோட அங்கிருந்து ரன் பண்ணிட்டேன். இதுல அந்த கல்யாணம் வேற தப்பா நடந்துருச்சு. தனக்கு பதிலா அந்த லக்ஷ்மி கமலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. அதுவும் அந்த பல்வீந்தரோட. அட கடவுளே, லக்ஷ்மி என்னோட வாழ்க்கையவே பாழ் ஆக்கிட்டா. இப்ப அந்த மகாராணி நீலம் கிட்ட இருந்து ஒரு நயா பைசா கிடைக்காது. அதோட அந்த டாங்கி மங்கி பல்வீந்தர், ச்சே, அவன் என்கிட்ட கொடுத்த பணத்தையும் புடுங்க வந்துருவானே. அதெல்லாம் இருக்கட்டும், லக்ஷ்மிய ரிஷி கூட அனுப்பி வச்சு நான் நல்ல காரியம் பண்ணனா தெரியலையே. ஆனா மகாராணி நீலம் அப்புறம் அந்த பிச்சைக்காரன் பல்வீந்தர், இவங்க 2 பேர்கிட்டயும் பகைய வளர்த்துக்கிட்டேன். சரி, இதுல நான் என்ன பண்ண முடியும்? லக்ஷ்மி தானே அவன் கூட போயிட்டா. அவ்வளவு நாள் எப்படி தடுக்க முடியும்? என்ன நடக்க போகுதோ பயமா வேற இருக்கு. பல்வீந்தர் கோவத்துல இருப்பான். இங்க வந்தா என்ன பண்ணுவான்? கடவுளே, என்ன காப்பாத்து. லக்ஷ்மி, லக்ஷ்மி, வெளியில வா. வெளியில வந்து என் முன்னாடி நில்லு. என்ன லுக்கு விடுறீங்க? லக்ஷ்மியை கூப்பிடுங்க.
என்ன தேங்காய் உடைச்சு கூப்பிடணுமா? கூப்பிடுங்க அவளை. தேங்காய்லாம் எதுக்கு உடைக்கணும்? லக்ஷ்மி வீட்ல இல்ல. இல்லையா? எங்க போனா? கையை நீட்டி காசு வாங்குனீங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே. கல்யாணம் தான் நடக்கலையே. பல்வேந்தர் இவன் என்ன சொல்றான்? லக்ஷ்மி, என்னாச்சு? பாம்பு கொத்திருச்சா இல்ல பூனை நாக்க கடிச்சிட்டு போயிடுச்சா? என்கிட்ட என்ன சொன்ன? பணத்தை கொடு, லக்ஷ்மி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்ன. ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல? பணத்தை வாங்கினல, வாங்கினியா இல்லையா? என்னாச்சு இப்ப? என்னாச்சு? முகேஷ், லக்ஷ்மி நீ வீட்டுக்கு வராங்க. நிஜமாவா? நிரந்தரமா வராங்களா? ஐ ரியலி ஹோப். நீயும் ப்ரே பண்ணு. சரி, அவங்க வரும்போது ஆர்த்தி எடுக்கணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன எடுத்துட்டு வா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நான் இதெல்லாம் சும்மா இரு. ஐ மீன், ஆரத்தி எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அவ பெரிய தேவி கிடையாது. தேவிக்கு ஈக்குவல் ஆனவங்க தான் லக்ஷ்மி அண்ணி. எல்லா கஷ்டத்துல இருந்தும் எல்லாரையும் அவங்க காப்பாத்துவாங்க. ஷி இஸ் a pure soul. கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான மனசு. ஆமா ஆமா, உன்கிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வேஸ்ட். நான் மறந்தே போயிட்டேன். சேம் ஹியர். அதான் உன்கிட்ட பேசுறதே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குன்னு நினைக்காத. இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாம் வேஸ்ட்னு சொல்ல வந்த. லக்ஷ்மி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டா. அம்மாவும் அத்தையும் அவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள வர விட மாட்டாங்க, ரைட்? சோனியா, உனக்கு தெரியும்ல, இந்த வீட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாமா இருக்காரு, பாட்டிமா இருக்காங்க. அவங்க கண்டிப்பா லக்ஷ்மி அண்ணிய உள்ள வர விடுவாங்க. அண்ட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். நம்ம பாட்டி வீட்ல ரொம்ப பெரியவங்க. அவங்க முன்னாடி எல்லாரும் செல்லாத காசு. அண்ட் எஸ், நான் மனசார ஆசைப்படுறேன், லக்ஷ்மி அண்ணி ரிஷி என்ன கூட இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களோட வெல்கம் கிரக பிரவேசம் மாதிரி நடக்கணும். நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யா ஷூர், வை நாட், ஈவன் பெட்டர். இவங்களுக்கு கல்யாணம் நடந்தா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து. உனக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இன்னுமா புரியல? மாம் எவ்வளவு தெளிவா சொன்னாங்க, அப்ப கூட உனக்கு ஒண்ணும் புரியலையா? கண்டிப்பா மாம் இதை நடக்கவே விட மாட்டாங்க. அண்ட் மோர் than that, லக்ஷ்மி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கற நம்பிக்கை உனக்கு இருக்கா? சும்மா கனவு காணாத. தயவு செஞ்சு கனவெல்லாம் விட்டுரு. வை? என்ன மலிஷ்கா இந்த வீட்டுக்கு வரணுமா? நீ மறந்துட்டியா? வீட்டுக்கு வந்து எல்லாரையும் எப்படி பேசிட்டு போனா? முக்கியமா நீலம் மாமிய. நீ என்ன நினைக்கிற? நீல மாமி இந்த அவமானத்தை அப்படியே விட்டுடுவாங்கன்னா? நோ வே. மலிஷ்காவோட என்ட்ரி இனிமே இந்த வீட்ல நடக்காது. உன்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட். இந்த தப்பை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். எது சரி இல்லையோ அதை நான் செய்ய மாட்டேன். அதுவும் உன்னோட விஷயத்துல கண்டிப்பா செய்ய மாட்டேன். நீ வருத்தப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன். சரி, நீ தப்பு செய்ய விரும்பலனா என்ன எதுக்காக உன் கூட கூட்டிட்டு போற? ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யல லக்ஷ்மி. சரியா தான் பண்றேன். நான் பண்றதா கரெக்டா? நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா உன்னோட வாழ்க்கையை நீயே பாழாக்கிக்குவ. நீ ஒரு முடிவு எடுப்பா, ஆனா அது கண்டிப்பா உனக்கு சரியா இருக்காது. இதால நீ மட்டும் வருத்தப்பட மாட்ட, உன் கூட இருக்கிற எல்லாருமே வருத்தப்படுவாங்க.